Hello children, welcome to my channel English for Junior Classes. இந்த சேனலில் உங்களுக்கு ஒவ்வொரு லெசனோடைய எக்ஸ்ப்ளனேஷன் லைன் பை லைன் சொல்ல போகிறேன். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு யாருனாலும் புரிஞ்சுக்கலாம். ஏன் இதை நான் உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன்னா, ஒன்ஸ் உங்களுக்கு இந்த லெசன் புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டாலும் அந்த கதையை வச்சே நீங்கள் தானாகவே எழுத முடியும். ஸோ நீங்கள் நல்ல மார்க்கும் ஸ்கோர் பண்ணிடலாம். உங்களுக்கு பயமே இருக்காது, என்ன கொஸ்டின் கேட்பாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபியரே உங்களுக்கு வர வேண்டியதில்லை. ஏன்னா உங்களுக்கு தான் ஃபுல் ஸ்டோரியும் நல்லா தெளிவாக தெரியும் இல்லையா. அப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்கங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யூ கேன் ரைட் வித் யுவர் ஓன் இங்கிலீஷ். டுடே we are going to see Purvi English Class 7 Lesson 1 The Day the River Spoke Part 1 Line to line explanation in Tamil. In this lesson, a girl named Jahanavi, who never went to school until the age of 10. Now she wants to go to school, but the parents are not allowing her. So she came to the river bank and she's sharing her sadness with the river. So let us see this lesson, how it's going on. A big bright tear splashed down her nose and another. அந்த கேர்ள் ஜானவின்னு சொன்னோம் இல்லையா, அந்த கேர்ளோட ஐஸ்லேருந்து கண்ணு தண்ணி அப்படியே கீழே ட்ராப்பாக விழுந்துகிட்டே இருக்குது. டக் டக் டக்னு விழுந்துகிட்டே இருக்குது. A kingfisher swept down its wings, an arrow of blue in the sunlight. கிங்ஃபிஷர் பார்த்திங்கன்னா வேகமாக கீழே வருது. அதோடய விங்ஸை பார்த்தா ஏரோ மாதிரி இருக்குதான், ப்ளூ கலர் ஏரோ மாதிரி இருக்குது அந்த சன்லைட்டில் பார்க்கும்போது. எதுக்கு கீழே வருது? ஃபார் கேச்சிங் ஃபிஷ். அண்ட் க்ரீன் லிசார்ட் ஸ்லிதர் டவுன் டு த ரிவர்ஸ் எட்ஜ் டு பாஸ்க் இன் த சன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் லிசார்டு மெல்லமாக ஊந்து வருது, வந்துட்டு ரிவரோட எட்ஜில் அப்படியே படுத்துருக்கு. எதுக்குன்னா அப்படி குளிர்காக இருக்கா வண்டி, சன்லேருந்து குளிர்காக இருக்காண்டி வருது. டியர் டியர் செட் அ ஸ்லீப்பி மர்மரிங் வாய்ஸ். வாட்ஸ் த மேட்டர்? திடீர்னு இந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கும்போது ஒரு சவுண்டு கேட்குது. டியர் டியர் அப்படின்னு கேட்குது. அந்த சவுண்ட் பார்த்திங்கன்னா ஒரு மர்மரிங் வாய்ஸ், ஒரு ஸ்லோ வாய்ஸாக இருக்குது, சாஃப்ட் வாய்ஸாக கேட்குது. ஜானவி வாஸ் ஸ்டார்டல்ட். ஜானவிக்கு ஒரே சர்ப்ரைஸாக இருக்குது. ஏன்னா பிகாஸ் she was sure she had been quite alone. அவளுக்கு நல்லாவே தெரியும் அவள் தனியாக தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லி தெரியும், யாரும் இல்லை பேசுகிறதுக்கு அப்படின்னு. இட் couldn't have been the lizard. அது லிசார்டாக இருக்கிறதுக்கும் சான்ஸ் கிடையாது. And the kingfisher was up in the thicket of bamboo eating the fish it had caught. அந்த கிங்ஃபிஷரை மேலே பார்க்குறா, அதுவும் நிறைய மரமாக இருக்கும் இல்லையா, அந்த மரத்தில் உட்காந்து அது பிடிச்ச அந்த ஃபிஷ்ஷை சாப்பிட்டுட்டு இருக்கு. அதனால் அதோட சவுண்டாகவும் அதுக்கு தெரியல. இட் couldn't be the parrots because parrots shrieked and this voice such a sleepy voice. அங்கே நிறைய பேரட்ஸ்லாம் இருக்குது, அந்த பேரட்ஸுங்களோட வாய்ஸ் மாதிரியும் தெரியல. ஏன்னா அந்த பேரட்ஸ்லாம் நல்லா சத்தமாக ஷார்ப் வாய்ஸில் கத்திட்டு இருக்கு. She looked around her. There wasn't a soul in sight. சுற்றி முற்றி பார்க்குறாங்க, யாருமே இல்லை. She was rather scared and wanted to run away. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு. அவள் அங்கேருந்து நகர்ந்து ஓடிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கா. You shouldn't cry, you know, the voice went on, and you really shouldn't be scared. When you have been coming here to see me every day, well, almost every day. அந்த வாய்ஸ் சொல்லுது, நீ அழக்கூடாது தெரியுமா, ஏன்னா நீ எப்பயுமே இங்கே ரெகுலராக வந்துக்கிட்டு தானே இருக்க, அப்போ நீ பயப்படவும் கூடாது அழுகவும் கூடாது. நீ டெய்லிக்கும் வர, ஆல்மோஸ்ட் டெய்லினா என்ன அர்த்தம், எல்லா நாளுமே வர, அதாவது 1 or 2 days தான் நீ வர மாட்ட, அதர்வைஸ் எவ்ரிடே ஆர் கம்மிங்னோ, அப்போ நீ அழக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் அவள்கிட்ட சொல்லுது. She was puzzled. It was such a voice like the river. It couldn't be the river. ஸோ அவளுக்கு ஒரே பசிலாக இருக்குது. ஏன்னா இது ரிவரோட வாய்ஸ் மாதிரியும் தெரியல, ஏன்னா ரிவர் பேசாது இல்லையா, அதனால் அவளுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. வெல், டெல் மீ ஆல் அபவுட் இட், செட் த ரிவர்.
உடனே ரிவர் சொல்லுது, சரி சொல்லு என்ன மேட்டர்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்க்குள்ளேருந்து தான் சவுண்டு வருது. அப்போ அந்த பிக்சரை பாருங்கள், அந்த கேர்ள் எட்டி பார்த்துட்ருக்கா பாரு, ரிவர்க்குள்ளேருந்து சவுண்டு வர மாதிரி தெரியுதுன்னு. ஃபார் இட் வாஸ் த ரிவர். ஆமாம், ரிவர் தான் பேசுது அப்படின்னு அவளுக்கு புரிஞ்சிருச்சு. ஐ ஹவ் காட் டு ஹரி டு ரீச் த சி ஏனோ அப்படின்னு சொல்லுது. ஏன்னா ரிவர்லாம் அப்படி நின்றுட்டே இருக்காது, அது பாட்டு மூவ் ஆகி போயிட்டே இருக்கும்ல. ஆனால் ரிவர் சொல்லுது, நான் அப்படியே நின்றுட்டுலாம் இருக்க முடியாது, ஏன்னா நான் போகணும் இல்லையா. ஏன்னா எங்கே போகும் ரிவர்? கடலுக்கு போகும். அது மாதிரி நான் மூவ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். சீக்கிரம் சொல்லு, என்ன விஷயம், ஏன் அழுகிறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லு. They won't let me go to school, said ஜானவி. ஜானவி சொல்கிறா, என்னை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க எங்கள் வீட்டில். I asked my mother, why can't I go to school like Aten and Meena? நான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், ஏட்டன் மாதிரியும் மீனா மாதிரியும் நானும் ஏன் ஸ்கூலுக்கு போகக்கூடாது அப்படின்னு நான் கேட்டேன். அண்ட் மதர் ஹேட் ரிப்ளைட், யூ ஆர் டூ ஸ்மால் பேபி அப்படின்னு சொல்லிட்டாங்க. மம்மி சொல்லிட்டாங்க, நீ ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்க, மேபி லேட்டர், அப்புறமேட்டுக்கு நீ ஸ்கூல் போகலாம் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் வென் ஷீ வாஸ் 5, லிட்டில் ராமு வாஸ் பார்ன் அண்ட் மதர் ஸ்டில் செட் மேபி நெக்ஸ்ட் இயர். இவளுக்கு 5 இயர்ஸ் ஆனும்போது ஸ்கூல் போகணும் இல்லையா, அப்போ போய் கேட்குறா, நான் இப்போ ஸ்கூல் போகலாமா மம்மி அப்படின்ட்டு. அப்போ மம்மி சொல்கிறாங்க, ராமு பிறந்திருக்கான், அதனால் நீ இன்னும் நெக்ஸ்ட் இயர் போகலாம். ஏன்னா ஜானவி தான் அந்த குழந்தைய பார்த்துக்கணும். இங்கே பாருங்கள், ஜானவி மைண்ட் யுவர் லிட்டில் பிரதர் வைல் ஐ கோ டு த ஃபீல்டு. அப்போ மம்மி சொல்கிறாங்க, நீ ஜானவி நீ தம்பியை பார்த்துக்கணும், நான் ஃபீல்டுக்கு வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நவ் ஷீ வாஸ் நியர்லி 10 அண்ட் மைண்டிங் லிட்டில் அப்பு who was the smallest. இப்போது அவள் ஃபஸ்ட்டு ராமு வளர்த்துட்டா, அடுத்தபடி இப்போ 10 இயர்ஸ் ஓல்டு ஆகிட்டான். இப்போ என்னாச்சுன்னா அப்பு பிறந்துட்டான், அடுத்த பையன். அவன் தான் வீட்டிலே சின்ன பையன், இப்போ கடைசி பையன். they don't want me, they only. she stopped with a sob. அவள் உடனே அந்த ரிவர்கிட்ட சொல்கிறா, எங்கள் வீட்டில் எனக்கு என்னை யாருக்குமே வேண்டாம், ஆனால் அவங்களுக்கு நான் எதுக்காண்டி தேவைப்படுறேன்னா அப்படி சொல்லிட்டு அதுக்கு மேலே அவளுக்கு துக்கத்தில் பேச்சே வரல. என்ன சொல்ல வரானா, என்னை எதுக்காண்டி வீட்டில் வச்சுருக்காங்கன்னா இந்த சின்ன குட்டீஸ்லாம் வளர்க்குறதுக்காக தான் என்னை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்ல வரான். ஐ எம் ஸ்கேட் டு கோ டு ஸ்கூல். ஜானவி சொல்கிறா, அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அப்படிங்கிறா. அண்ட் ஐ எம் ஸோ ஓல்ட் நவ், தே வில் நெவர் லெட் மீ கோ, பட் ஐ வாண்ட் டு கோ. அவள் நினைக்கிறா, அவளுக்கு ஏற்கனவே 10 இயர்ஸ் ஆகிடுச்சுல்ல, அதனால் அவளை ஸ்கூலுக்கு வர்றதுக்கு விட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறான். ஆனாலும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நான் ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறா. ஐ வாண்ட் டு லேர்ன் டு ரீட் லைக் ஏட்டன் அண்ட் மீனா. ஏட்டன்னா மலையாளத்தில் அண்ணான்னு அர்த்தம். ஸோ எனக்கும் ஏட்டன் மாதிரியும் மீனா மாதிரியும் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறா. ஜான்வி கால்ட் ஹர் பிரதர் ஏட்டன். அவளோட அண்ணாவை தான் அவள் ஏட்டன் அப்படின்னு கூப்பிடுவாள். ஏட்டன் மீன்ஸ் எல்டர் பிரதர், பட் ஹிஸ் ரியல் நேம் வாஸ் கோபி. ஏட்டன்னா பெரிய அண்ணான்னு அர்த்தம், ஆனால் அவனோட ரியல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபி. ஐ வாண்ட் டு நோ வை ஸ்பைடர்ஸ் ஆர் yellow in yellow flowers, why bamboo trees rustle, why the moon always comes from behind the hills, never the other way, why the baby fish in the field water become frogs, why. ஸோ அவள் எதுக்கு ஸ்கூல் போகணுன்னு ஆசைப்பட்றான்னா, அவளுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது அவளுக்குள்ளார, அதுக்கெல்லாம் ஆன்சர் தெரியணுமா, அதுக்காக தான் அவள் ஸ்கூல் போகணுன்னு ஆசைப்பட்றா. என்ன கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு, வை ஸ்பைடர்ஸ்லாம் ஏன் எல்லோ ஃப்ளாஸில் இருக்கும்போது எல்லோ கலரில் தெரியுது. அப்புறம் பேம்பூ ட்ரீஸ் ஒன்றோட ஒன்று உரசும்போது ஏன் சவுண்டு கேட்குது. அப்புறம் மூன் எப்பயுமே ஏன் ஹில்க்கு பின்னாடியிலேருந்து தான் ஆரம்பிக்குது, வேறு எந்த பக்கத்துலேருந்தும் ஆரம்பிக்க மாட்டேங்குது. அப்புறம் அந்த பேபி ஃபிஷ் இந்த ஃபீல்ட்லாம் ஏன் ஃப்ராகாக மாறுது அப்படின்னு நினைக்கிறாள். அவள் சொல்கிறா பேபி ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறா. அவள் பேபி ஃபிஷ் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்போல்ஸ். அந்த டேட்போல்ஸ் இருக்கு இல்லையா, தலைப்பெரட்டைன்னு சொல்லுவோம் தமிழில், அதுதான். அது எப்படி ஃப்ராகாக மாறுது அப்படின்னு சொல்லி அவளுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குதான். ஸ்டாப், said the river. You make me breathless. So many whys. I can tell you where the moon goes, the river said conspiratorially. It goes down towards the sea. I have seen it always takes the same way, over the mountains and down to the sea, like me. ஸோ இப்போ ரிவர் இவ்வளோ கொஸ்டின் கேட்குறத முதல்ல நீ ஸ்டாப் பண்ணு, நான் உனக்கு சொல்கிறேன் மூணு எங்கேருந்து ஆரம்பிக்குது எங்கே போய் முடியுதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிடுச்சு.
இப்போ இது என்ன சொல்லுது பாருங்கள், முடிக்கும்போது லைக் மீன் சொல்லுது பாருங்கள். ரிவர் மாதிரி தான் மூன் கூட மலையில் ஆரம்பிக்குது, கடல் நோக்கி போய் தான் முடியுது அப்படின்னு சொல்லி கொடுக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, ரிவர் கங்கா, யமுனா இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்கும்? மவுண்டனில் ஆரம்பிக்குது. அப்புறம் எங்கே போய் முடியுது? கடலில் போய் முடியுது. அதுபோல் தான் மூணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? பார்ட் 1, லெசன் 1ஓட பார்ட் 1 பார்த்து முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் தேட் எல்லோரும் என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு லைக் திஸ் வீடியோ and subscribe this channel.